ஒரு போட்டியில் 100 வாட்டி போராடி தோத்த ஒருத்தவன் ஜெயிச்சவங்கிட்ட போய் கேட்டானா, எப்படிப்பா நீ மட்டும் ஜெயிச்ச அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னானா, டேய் நான் அந்த போட்டியில் 1000 வாட்டி தோத்தேன், 1001வது வாட்டி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. நம்மளும் இப்போ அதே மாதிரி நிலைமையில தான் இருக்கும். நீ நினச்சிட்டு இருக்கியா உன்னால் முடியாதுன்னு? முடியும். இப்போ நீ ஜெயிக்கிறதுக்கு போதுமான அளவு தோக்கலை, அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தோத்துடலாமா? தோத்துட்டு போய் ஃபைனலில் ஜெயிக்க ஆரம்பிக்கலாம். 3 மாசம் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை நீங்க எப்படி பண்ண போறீங்க, எப்படி ஜெயிக்க போறீங்க அப்படின்றத தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இஃப் நீ நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு நினைச்சனா பயப்படாத. நான் உனக்கு பெர்ஃபெக்டான ஒரு பிளான் தரேன். இது எல்லாத்தையும் சீக்கிரமா ஃபாஸ்டா கம்ப்ளீட் பண்ணி இப்பயும் உன்னால 10th 500 out of 500 எடுக்க முடியும், 12th 600 out of 600 எடுக்க முடியும். அதுக்கு வழியை நான் காட்டுறேன். உனக்கு இப்ப என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு? பயமா இருக்கு யானியன் சார், ஆனா என்னால படிக்க முடியல. நல்லா படிக்கிறேன் யானியன் சார், ஆனா எக்ஸாம்ல எனக்கு மறந்து போகுது, எழுதும் போது மறந்து போறேன். நல்லா தான் யானியன் சார் எழுதுறேன், ஆனா மார்க் வரல. இது 3த்துல ஏதோ ஒண்ணுல தான் நீங்க வந்து உட்கார போறீங்க இல்லையா? நம்ம எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது? முதல்ல நீ படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணனா, முதல்ல நான் 3 மணி நேரம் படிக்க போறேன், 4 மணி நேரம் படிக்க போறேன் அப்படி யோசிக்காத. 25 நிமிஷம் என்ன படிக்க போறேன்னு முடிவு பண்ணு. அதை படி, 5 நிமிஷம் பிரேக் எடு, திரும்ப 25 நிமிஷம், திரும்ப 5 நிமிஷம் பிரேக். ப்ரோமோடாரோ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாரு. உனக்கு ஒன்றும் புதுசு ஃபாலோ பண்ணு. நீ என்ன தப்பு பண்ற? நான் இன்னைக்கு அப்படியே உட்காந்து இன்னைக்கு நைட்லாம் வெடிய படிச்சிட போறேன். எப்படி முடியும்? முடியாது. ஓகே, வீக்லி டெஸ்ட் எழுது. அந்த டெஸ்ட் எப்படி தெரியுமா? இனிமே சாட்டர்டே சண்டே மட்டும் 1 மணி நேரம் டெஸ்ட் எழுது. ஏன்னு சார் எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, எனக்கு ஸ்கூல்ல நிறைய டெஸ்ட் வைக்கிறாங்க, இப்படி காரணங்கள் தேடாத. தப்பர், ஜெயிக்காம இருக்கிறதுக்கு காரணம் தேடணும், தோக்கிறதுக்கெல்லாம் காரணம் தேவையில்லை. புரியுதா? தோத்துட்டு அவ்வளவுதான், அடுத்த வாட்டி திரும்ப எழுந்து போகலாம். ஆனா ஜெயிக்காம இருக்கிறதுக்கு தான் காரணம் தேடணும். நீ என்ன பண்ண போற? ஜெயிக்காம இருக்கிறதுக்கு காரணம் தேட போறியா, இல்ல காரணமே இல்லாம தோத்துட்டு திரும்ப முயற்சி பண்ணிட்டே இருக்க போறியா? அதுல தெளிவா இருக்கு. நிறைய பேப்பர் பிரசன்டேஷனுக்கு இப்பையில இருந்தே பிராக்டிஸ் பண்ண. நீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது உங்க பிரசன்டேஷன் தெளிவா இருக்கணும்னா நீ இப்பவே பிராக்டிஸ் ஆரம்பிச்சாதான் முடியும். சரி, இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனே இல்லை. ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்காக கேர் பண்றதுக்கு நாங்க இவ்வளோ பேர் இருக்கோம். நான் என்னையும் சொல்றேன், நம்ம டீம்ல இருக்கிற டீச்சர்ஸ் சொல்றேன், ஆனா எங்களை விட்டுரு. நான் இதுல உங்களோட பேரண்ட்ஸ், உங்களுக்கு உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்க உங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ், உங்களுக்கு டியூஷன் டீச்சர்ஸ், உங்களை சுற்று வட்டாரம் எல்லாருமே நாங்க உங்க மேல வச்சிருக்க கேர் ஒரு சில நேரத்துல வந்து உங்க மேல ஏதோ நாங்க கோவப்படுற மாதிரி வெறுப்பு காட்டுற மாதிரி இருக்கலாம். ஆனா கேர் தான். we care about you. சரியா? ஏன் யானியன் சார் எங்க மேல நீங்க ஏன் வந்து அவ்வளவு கேர் பண்ணணும்? ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் you deserve to win. நீ உழைச்சிருக்க, நீ எத்தனை நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு படிச்சிருக்க, உழைச்சிருக்க, முயற்சி பண்ணிருக்க. you tried, you are at the final part of your journey. இவ்வளோ நாள் நீ ட்ரை பண்ணிட்டடா, நீ ஜெயிச்சுதான் ஆகணும். you deserve to win. இதை நான் நம்புறேன், நீ நம்புறியா? ஏன் அப்படின்னா நீ அதை நம்புற அப்படின்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இஃப் யூ பிலீவ் தட் யூ டிசர்வ் டு வின், ஆமா நான் ஜெயிக்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆள் தான், நான் அதுக்காக உழைச்சிருக்க, நீ நம்புறனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அதே மாதிரி ஐ டிசர்வ் டு வின் அப்படின்னு இந்த வீடியோல இங்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த 3 மந்த்துக்கான பிளானை பக்காவா ரொம்ப அழகா சிம்பிளா தெளிவா சொல்றேன். இது ஒன்றும் ரொம்ப காம்ப்ளெக்ஸான பிளான்லாம் கிடையாது. புரியுதா? ரொம்ப ஃபாலோ பண்ண கஷ்டமெல்லாம் இருக்க போறது இல்லை. ஆனா இதை ஃபாலோ பண்றதுக்கு மன வலிமை தேவைப்பட போது, அந்த மன வலிமையை கொடுக்கறதுக்கு தான் இப்போ நான் உங்ககிட்ட இங்க பேசிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இப்போ 3 மாசம் இருக்கு. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 மாசம் கிட்டத்தட்ட. இதுல மொத்தமா உங்களுக்கு 90 நாள் இருக்கு இல்லையா? இந்த 3 மந்த்ஸ்ல 1 மந்த்துக்கு 30 டேஸ்னு போட்டா கூட ரஃபா உங்களுக்கு 30 டேஸ் இருக்கு மினிமம். ஓகே, அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கணக்கு போட்டு பாரு, உங்களுக்கு 2160 ஹவர்ஸ் இருக்குடா. இதுல நீ எவ்வளவு நேரம் படிச்சா உன்னால பப்ளிக் எக்ஸாம்ல 500 out of 500 இல்ல 600 out of 600 எடுக்க முடியும் நீ நினைக்கிற? இந்த 2160 ஹவர்ஸ்ல நான் உனக்கு சொல்றேன், இந்த 90 1.5 ஆல டிவைட் பண்ணு, வச்சு 60 டேஸ்.
இருக்கிற 90ல 60 நாள் நீ ஒழுங்கா படிச்சா போதும். 60 நாள் 24 மணி நேரம் எவ்வளவு டைம் வரும்? 1440 hours. இப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். நீ 1440 hours படிக்க தேவையில்லை. இந்த 60 நாள் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படி, பாதி படி. 720 hours மொத்தமா உனக்கு இருக்கிற 90 நாள்ல ஞாபகம் 2100க்கு மேல இருக்கு. அதுல வெறும் 720 தான் ஒன்ன நான் படிக்க சொல்லி கேட்கிறேன். இது நம்மளால முடியாதா? பாதிக்கு பாதி கூட இல்லை, அதை விட கம்மியான டைம் தான் உங்களை நான் படிக்க சொல்லி கேட்கிறேன். நான் ஒரு பெர்ஃபெக்ட் பிளான் உனக்கு தரேன். எனக்கு டிசம்பர் மந்த் ஒரு நாளைக்கு நீ மினிமம் 6 hours படிக்கணும். நான் ஈவினிங் 2 hours படிச்சுக்கிறேன் ஆனியன் சார். காலையில ஒரு 2 hours படிச்சுக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் நான் ஸ்கூல்ல படிக்க முடியும்னா அதையே இந்த கணக்குல சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம். ஒரு நாளைக்கே நான் வந்துட்டு 6 hours தான் கேட்கிறேன். நான் ஸ்கூல்லயே 6 hours சூப்பரா படிச்சிருவேனே அப்படின்னா அப்ப அதுக்கு மேல கிடைக்கிறதால எக்ஸ்ட்ரா. அப்ப டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 6 hours படிச்சுட்டு வா. 186 168 hours உனக்கு இதுலயே அழகா கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம மார்ச் மாசம் உனக்கு பப்ளிக் எக்ஸாம் நடக்கும்போது 15 நாள் இருக்கு. இந்த 15 நாளும் நீ 6 hours படிப்ப, 10 hours 12 hours படிப்ப. அதுக்கு மேலேயே போகும். அசால்ட்டா உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஒரு 160 hours 15 நாள்ல நீ கவர் பண்ண முடியும். 16 நாள்ல கவர் பண்ண முடியும். இந்த மார்ச் மாசத்தையும் சேர்த்தா போனது 720 hours கையில டோட்டலா இருக்கு. அழகா சமத்தா நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா படிச்சு முடிச்சிட முடியும். ஓகே, அப்போ என்னோட ஒரு டே எப்படி பிளான்டா இருக்கும்? ஒரு நாளைக்கு நான் 6 மணி நேரம் படிக்கணும்னா அப்போ 2 சப்ஜெக்ட்ஸுக்கு மேல ஒரு நாள் படிக்காது. இப்போ நான் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ ஒரு 6 hours ஒரு நாளைக்கு படின்ற என்ன பண்ணும்? 6 hours ஒரே ஸ்ட்ரெச்ல படிக்கணுமா? 25 minutes படி, 5 நிமிஷம் பிரேக். 25 minutes படி, 5 நிமிஷம் பிரேக். 25 minutes படி, 5 நிமிஷம் பிரேக். இந்த மாதிரி பிரேக் எடுத்து எடுத்து படிக்கணும். ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிக்கணும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? காலையில எழுந்து படிக்கணும். யானியன் சார் நான் ஒரு நைட் அவுல், நான் நைட்டெல்லாம் நல்லா படிப்பேன் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். உன்னால ஓகே ஒரு சாயந்தரம் 5 மணிக்கு படிக்க ஆரம்பிக்கிற அப்படின்னா காலையில 5 காலையில 6 மணி வரைக்கும் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாம படிச்சுட்டு அப்புறமா தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறமா உன்னால நார்மலா ஃபங்க்ஷன் ஆக முடியுதுன்னா நீ ஒரு நைட் அவுல். இல்லையானேன் சார் நான் நைட்டு ஒரு 11 மணிக்கு படிக்க ஆரம்பிப்பேன். ஒரு 1 மணி 2 மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் காலையில 8 8:30க்கு தான் நான் எழுந்திருப்பேன் அப்படின்னா நீ நைட் அவுல் கிடையாது. உனக்கு நைட்ல படிக்கிறது செட் ஆகலைன்னு அர்த்தம். புரியுதா? நீ காலையில மாறிடு. காலையில எழுந்து படிக்கிறது என்னைக்குமே பெஸ்ட். நிறைய பேர் வந்து சொல்லலாம் நான் நைட் அவுல் அப்படின்லாம். அது ஒர்க் அவுட் ஆகாதுன்றது என்னோட நம்பிக்கை. அது ஒர்க் அவுட் ஆகி நான் பார்த்ததும் இல்லை பெருசா. சரியா? ஸோ 2 subjects per day ரிவிஷன் பண்ணுங்க. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எவ்ரி சிங்கிள் டே 15 minutes மினிமம் நீயா ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும். 1 words ஓகே, இல்ல ஏதோ ஒரு 4 ஷார்ட் ஆன்சர், 2 5 mark, இந்த மாதிரி ஒரு 15 minutesக்கு எவ்ரிடே அன்னைக்கு ஃபுல்லா நீ என்ன படிச்சு அதெல்லாம் ஒரு டெஸ்டா எழுதி பாரு. அது மட்டும் இல்ல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு இந்த நாட்கள்ல 1 hour எக்ஸாமா 2 எக்ஸாம் எழுதிப்பாரு. ஒரு பேச்சுக்கு சனிக்கிழமை 1 மணி நேரம், ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம், இப்படி சப்ஜெக்ட் வைஸா. ஒரு சனிக்கிழமை பிசிக்ஸ், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கெமிஸ்ட்ரி, அடுத்த சனிக்கிழமை மேக்ஸ், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பயாலஜி இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ். இந்த மாதிரி கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் என்னவோ அந்த கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எழுதி பார்த்துட்டே வா. இதே நான் வந்து ஆன்சர் நான் வந்து 10th அப்படின்னா அப்போ ஒரு வாரம் சயின்ஸ், அப்புறம் மேக்ஸ், அப்புறம் சோஷியல், அப்புறம் தமிழ், இந்த மாதிரி அழகா சனி ஞாயிறு பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. இப்போ நான் என்ன செய்யறேன் 12th அந்த மாதிரி வந்து ஐ வில் ஷேர் அ மாடல் பிளான். சரியா? இது நான் உங்களுக்கு போட்டு கொடுக்குற மாடல் பிளான். ஏற்கனவே நான் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பிளான் கொடுத்துருக்கேன். அந்த பிளானோட ஒரு கண்டினியூவேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் படிச்சுட்டு 15 நிமிஷம் டெஸ்ட், 2 சப்ஜெக்ட் படிச்சுட்டு 15 நிமிஷம் டெஸ்ட், 2 சப்ஜெக்ட் படிச்சுட்டு 15 நிமிஷம் டெஸ்ட். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மினிமம் 2 வாட்டி, மேக்ஸுக்கெல்லாம் 3 வாட்டி டெஸ்ட் எழுதிப்பார். சாட்டர்டே சண்டே வந்தா 1 hour ஃபுல் போர்ஷன் டெஸ்டா, வால்யூம் 1 ஃபுல்லா, வால்யூம் 2 ஃபுல்லான்ட்டு டெஸ்ட் எழுதிப்பார். இப்ப 10th நான் என்ன செய்யலாம்? 10th நீங்களும் அதே மாதிரி தான். மேக்ஸ், சோஷியல், மேக்ஸ், சயின்ஸ், மேக்ஸ், சோஷியல், மேக்ஸ், சயின்ஸ், மேக்ஸ். என்ன ஆன்சர் எல்லாமே மேக்ஸா இருக்கு. ஆமா, நீ வாரத்துல கண்டிப்பா என்ன செய்யணும்? 5 நாளைக்கு மேக்ஸ் பார்க்கணும். சனி ஞாயிறு வரும்போது இங்கிலீஷ், தமிழ் எல்லாம் பாரு, லாங்குவேஜ் எல்லாம் பாரு. ஓகே, எவ்ரி சிங்கிள் டே ஆனா நீ மேக்ஸ் பார்க்கணும். ஏன்னா மேக்ஸ்ல நீ சென்டம் எடுக்கணும். 10th மேக்ஸ்ல சென்டம் எடுக்கிறதுன்றது அவ்வளவு பெரிய கெத்தான விஷயம். இப்ப டிசம்பர்
டிசம்பர் மாசம் நீ என்ன டார்கெட் வச்சுக்கணும்? டிசம்பர் மாசம் உன்னோட கம்ப்ளீட் புக்ஸ், ஓகே 10th உன்னோட ஃபுல் புக்கு, இல்ல நான் வந்து 11th 12th வால்யூம் 1 and 2ல இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸை மட்டும் படி. புரியுதா? டிசம்பர் மாசம் ஃபுல்லா புக் பேக்கை மட்டும் படி. புக் பேக் படிச்சுட்டு அதுல இருந்து நீ ஒரு ரிவிஷன் எக்ஸாம் எழுதி பாரு. சரியா? அதுல இருந்து நீ என்ன செய்யணும்? ரிவிஷன் எக்ஸாம் எழுதி பார்க்கணும். ஜான்வரி அப்போ ஒரு ஃபுல் சிலபஸ் புக் இன்சைடு பிளஸ் 1 marks ரிவிஷன் பண்ணு. இதுல புக் பேக் மட்டும் தானே முடிக்கிற. அப்ப ஜனவரி பொங்கல் ஹாலிடே எல்லாம் வரும், நிறைய டைம் இருக்கும். அழகா உட்கார்ந்து நான் அந்த 6 hours சொன்னது ஒரு 4-5 நாள் 8 hours 8 hours எல்லாம் படிக்கலாம். புரியுதா? அப்ப எக்ஸ்ட்ராவே டைம் போட்டு புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் 1 mark எல்லாம் டென்ஷனே இல்லாம ஜனவரியில முடிச்சிரு. பிப்ரவரி மாசம் நீ என்ன செய்ய போற? பிப்ரவரி மாசம் எல்லாத்தையும் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவிஷன் பார்த்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 2 வாட்டி எக்ஸாம் எழுதி பார்த்துரு. ஓகே, சயின்ஸ்ல 2, சோசியல்ல 2, பிசிக்ஸ்ல 2, கெமிஸ்ட்ரியில 2, மேக்ஸ்ல 2, பயாலஜில 2ன்னு ஒவ்வொன்றுத்துலயும் 2 வாட்டி வந்து நீ என்ன செய்யணும் அப்படின்னா டெஸ்ட் எழுதி பார்த்துடணும். ஓகேவா? யானியன் சார், இந்த டெஸ்ட்ன்றீங்கல்ல, போன வாட்டி நீங்க இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டீங்க. எஸ், இப்போ அதை பத்தி நான் ஒரு அப்டேட் சொல்றேன். நான் இப்போ உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா கனவு டெஸ்ட் சீரீஸை கொண்டு வரேன். இந்த கனவு டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்குல இருந்து அவைலபிளா இருக்க போகுது. நவம்பர் 14th சில்ட்ரன்ஸ் டேல இருந்து. ஸோ நவம்பர் 14th அப்புறம் இந்த வீடியோ நீ பார்க்கறனா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனை பாரு, டெஸ்ட் சீரீஸ்க்கான லிங்க் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் நான் 12th-க்கும் 10th-க்கும் தான் கண்டக்ட் பண்ண போறேன் 499 rupeesல. சரியா? 499 ரூபா. உங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 1 hour நான் வந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறேன். இந்த டெஸ்ட் டைப் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா இருக்கும். அப்போ 1 mark மட்டும் தான் டெஸ்ட் வைப்பீங்களா? அப்போ நான் ப்ராப்ளம் எப்படி படிக்கிறது, 2 mark எப்படி படிக்கிறது, 5 mark எப்படி படிக்கிறது? நான் சொல்றத நல்லா கவனி. இந்த டெஸ்ட் இருக்குல்ல, இப்போ ஸ்டார்டிங்ல உங்களுக்கு காமன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் சொன்னேன். அப்போ எனக்கு படிச்சா மறந்து போகுது, நான் எழுதுற மார்க் வர மாட்டேங்குது, இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுல நீ ஓவர் கம் பண்ணி நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக டிசைன் செய்யப்பட்ட ஒரு டெஸ்ட் இது. உனக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் MCQ அப்படிதான் டெஸ்ட் இருக்கும். ஆனா உனக்கு அதுல கிரியேட்டிவ் 1 marks ஆப்ஷன் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ப்ராப்ளம் இருக்கு பாரு, உன்னோட புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், புக் பேக்ல இருக்கிற நியூமெரிக்கல் ப்ராப்ளம், அது கொஸ்டினா இருக்கும். அதுல நீ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய ஃபார்முலா ABCDன்னு 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒரு ஆப்ஷனா இருக்கும். நீ அதை சூஸ் பண்ணணும் கரெக்டா. அப்போ நாளைக்கு எக்ஸாம்ல அதே கொஸ்டின் வருதுன்னா ஃபார்முலா என்னதுன்னு உனக்கு ஞாபகம் வந்துடும், மறக்காது. அதுல ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், அந்த ஃபைனல் ஆன்சரை 4 ஆப்ஷன்ல ஒன்னா கொடுப்பேன். அப்போ ப்ராப்ளம், நியூமெரிக்கல் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் எல்லாமே ஓகே. நான் 1 mark கேட்கும்போது ஃபார்முலா, ஆன்சர் இது ரெண்டுத்தையும் நீ அந்த டெஸ்ட் அட்டன் பண்றது மூலமா நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஷார்ட் ஆன்சர், லாங் ஆன்சர்ல எல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ், ஃபார்முலாஸ், ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் உனக்கு ஆப்ஷன்ஸா MCQ-வா கேட்பேன். அப்போ ஒரு ஷார்ட் ஆன்சர் நீ எழுதும்போது இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அ அப்படின்ட்டு போட்டு என்ன செய்வ, இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் த டேஷ் சார்ஜஸ் ஆப்ஷன்ல இருக்கும். அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன், அப்போ அந்த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆப்ஷன்ல இருக்கும். அந்த மாதிரி அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் உனக்கு 1 mark நான் மாத்தி கேட்க போறேன். இது அட்டன் பண்றவங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெஸ்ட் சீரீஸ் நீ அட்டன் பண்ற அப்படின்னா உனக்கு மொத்தமா நான் 1000 கொஸ்டின் தருவேன், எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4 டெஸ்ட் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா இதான் கட் ஆஃப். தமிழ் இங்கிலீஷ் இதுல கிடையாது, கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் தான். சரியா? 10th-க்கு தமிழ் இங்கிலீஷ் இருக்கு. 10th-க்கு வந்து என்னென்னலாம் இருக்கு, தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல், மேத்ஸ் 5 சப்ஜெக்டும் இருக்கு. 10th-க்கு எல்லாமே முக்கியம். 12th-க்கு அப்படி கிடையாது. அப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து நான் டெஸ்ட் வைக்க போறேன். இந்த டெஸ்ட்டை நீ எழுதுறனா உன்னால 500 out of 500 எடுக்க முடியும், 600 out of 600 நிச்சயமா எடுக்க முடியும். இந்த டெஸ்ட் எழுதுறவங்க எல்லாருக்கும் இதுக்கான ப்ராப்பர் PDF, ப்ராப்பர் ஆன்சர் கீ சொல்யூஷன் வந்துடும், வீடியோ சொல்யூஷனாகவும் கிடைக்கும். இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் வந்து உங்களுக்கு எப்படி கிடைக்க போகுது, ஒரு ப்ராப்பர் வீடியோ சொல்யூஷனாகவும் கிடைக்க போகுது. சரியா? யானியன் சார், நீங்க சொல்றது எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா இருக்கிறது இன்னும் ஒரு 3 மாசம். இந்த 3 மாசம் எனக்கு நிறைய தெரியல, நான் ஸ்டார்டிங்லேயே படிச்சிருக்கணும், படிக்காம மிஸ் பண்ணிட்டேன். ஒரு சில விஷயம்லாம் நான் இப்போ போய் கேட்டா யாராவது சொல்லி தருவாங்களா? இந்த நேரத்துல எனக்கு ஒரு ரிவிஷன் என்னை உட்கார வச்சு சொல்லி கொடுத்தா நான் நல்லா படிப்பேன் அப்படின்றவங்களுக்கு
நம்மளோட தீமினல் பேட்ச் 11th and 12th ஈவன் 10thலயுமே இருக்கு, ஜாயின் பண்ணிக்க. சரியா? உங்களுக்கு 1999 1999 சரியா? 2000 ரூபாய்க்கு ₹1 கம்மியில வந்து நாங்க என்ன செய்யறோம், டெய்லி லைவ் கிளாஸஸ் எடுக்கிறோம். எக்ஸாம் வரைக்கும் இந்த கிளாஸஸ் இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே உனக்கு இந்த கிளாஸஸ்லாம் இருக்கும். அது மட்டும் இல்ல, உனக்கு இதுல புக் பேக் கொஸ்டினும் நடத்துவோம், புக் இன்சைட் கொஸ்டினும் நடத்துவோம். இந்த மந்த்ல இருந்து புக் இன்சைட் கொஸ்டின் நடத்த ஆரம்பிக்கிறோம். From this month we are starting to teach book inside question. இப்பவே ஜாயின் பண்ணிக்க. எக்ஸாம்பிள், ப்ராப்ளம், கிரியேட்டிவ் கொஸ்டின். உனக்கு 200 கட் ஆஃப் எடுக்கணும் 12th ஆசை இருக்கு. யானியன் சார், எனக்கு 10th நான் 500 out of 500 எடுக்கணும்னு ஆசை இருக்கு. அப்ப இந்த தீமினல் பேட்ச் உன்னை மார்க் எடுக்க வைக்கும். யானியன் சார், ஆனா என்னால 1999 ஆஃபர் பண்ண முடியாது, எங்க வீட்டுல அவ்வளோ வசதி எனக்கு இல்லை, எனக்கு வந்து அவ்வளோ ஃபீஸ் வந்து கட்ட மாட்டாங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு முதல்வன் அப்படின்னு நாங்க ஒரு பேட்ச் வச்சிருக்கோம். இந்த முதல்வன்ல லைவா கிளாஸ் நடக்கிறதுக்கு பதிலாக எல்லா கிளாஸும் ரெக்கார்டடா வந்துடும். அப்ப ரெக்கார்டடுக்கு நீங்க ₹1000 ₹1 கம்மியா 999 பே பண்ணா போதும். உங்களுக்கு புக் பேக், புக் இன்சைடு, எக்ஸாம்பிள், ப்ராப்ளம், கிரியேட்டிவ் கொஸ்டின் எல்லாமே கிடைச்சிரும். அகைன் இதை வச்சும் உன்னால நீ பொறுப்பா இருக்கனா 200 கட் ஆஃப் எடுக்க முடியும். உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னா 500 out of 500 எடுக்க முடியும். ஏன்னா அப்படி அந்த மார்க் எடுக்கிறதுக்கு உனக்கு என்னென்னலாம் கிளாஸ் வேணும், என்னென்னலாம் ரிவிஷன் வேணும், என்னென்னலாம் பிடிஎஃப் வேணும், இது எல்லாமே இந்த பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு நாங்க ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோம். புரியுதா? ஸோ எங்க கூட சேர்ந்து நல்லா படிக்க ஆரம்பி. ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கணும். சரியா? யானியன் சார், ஆனா நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வரேன், என்னால இந்த ஃபீஸ் கூட ஆஃபர் பண்ண முடியாது. பரவாயில்ல, மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இப்ப நான் பெய்டு பேட்சஸ்ல சொன்ன எல்லாத்தையுமே யூடியூப் சேனல்லையும் நான் நடத்துறேன். ஆனா பெய்டு பேட்சுக்கு வரும்போது அதுல என்னால இன்னும் பொறுப்பா இருக்க முடியும். நீ மார்க் கம்மியா இருக்குன்னா உன் ஃபோன் நம்பர் எனக்கு தெரியும், உங்க பேரண்ட்ஸ் எனக்கு தெரியும், நான் பேரண்ட்ஸ் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவேன், உங்களை கண்டிப்பேன், உங்களுக்கு நிறைய டெஸ்ட் வைக்கிறேன், டெஸ்ட் மார்க் எனக்கு தெரியும், ரேங்க் கொடுப்பேன். இதெல்லாம் வச்சு உங்களை இழுத்து பிடிக்க முடியும். யூடியூப்ல உங்களை பர்சனலா இழுத்து பிடிக்கிறதுக்கு என்கிட்ட எதுவும் கிடையாது. யூடியூப்ல கிளாஸஸ் இருக்கும், இதே மாதிரி ரிவிஷன் யூடியூப்லயும் நடக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க கூட சேர்ந்து சூப்பரா படி. கண்டிப்பா அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணு. ஏன்? ஏன்னா you deserve to get 600, you deserve to get 500. 600 500 10thலயும் 12thலயும் எடுக்கிறதுக்கான எல்லா தகுதியும் மை டியர் பசங்களா இருக்கு. அண்ட் இந்த மார்க் எடுக்க வைக்கிறதுக்காகவே டெடிகேட்டடா இருக்கிற ஒரு சேனல், டெடிகேட்டடா இருக்கிற டீச்சர்ஸ் தான் நாங்க. we will help you get this score. அதுல டவுட்டே கிடையாது. புரியுதா? கண்டிப்பா எங்களால முடியும். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. யூடியூப் மட்டும் பத்தல அப்படின்னா பெய்ட் பேட்சஸ்ல ஜாயின் பண்ணிக்கோ. அட்லீஸ்ட் டெஸ்ட் சீரீஸை மட்டுமாவது எழுது. கண்டிப்பா டெஸ்ட் சீரீஸை மட்டுமாவது எழுது. இந்த டெஸ்ட் சீரீஸ் உன்னை பெரிய அளவுல சாதிக்க வைக்கும், உன் கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணும். நான் சொன்ன பிளான், எவ்வளவு நேரம் இருக்கு, எப்படி படிக்கணும், எல்லாமே உங்களுக்கு இப்ப தெளிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குட் பை.